எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துபாய் ஏர் ஷோவில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, தேஜாஸோட ஜெட்டு வந்து கிராஷ் ஆகிருக்கு. டெமான்ஸ்ட்ரேஷன் அந்த டைமில். இது வந்து எப்போ நடந்திருக்குன்னா, ஃப்ரைடே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து நடந்திருக்கு. இதில் வந்து ஐஏஎஃப் பைலட், அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பைலட் வந்து விங் கமாண்டர் நமன் ஷியால் அப்படிங்கிறவர் வந்து அந்த ஆக்சிடெண்ட்டில் இறந்துருக்காரு. இது வந்து லோ ஆல்டிடியூட் அந்த இதில் தான் வந்து இந்த ஏரோபேட்டிக் அந்த இது டெமான்ஸ்ட்ரேஷன் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இது நெகட்டிவ் ஜி டர்ன் வந்து அதை எடுக்கிறதுக்கு வந்து ரெக்கவர் பண்ண முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கிரவுண்டில் அப்படியே வந்து விழுந்து அது எக்ஸ்ப்ளோட் ஆகிடுச்சு. அது அப்படியே வந்து பால் ஆஃப் ஃபயர் ஆயிருந்திருக்கு. அது வந்து நிறைய வந்து இந்த யூஸ்வலாக வந்து ஷோலாம் நடந்ததுன்னா நிறைய பேர் மக்கள்லாம் பார்க்க வருவாங்கள்ல, அந்த லார்ஜ் அந்த இது கூட்டத்துக்கு நடுவில் ஆடியன்ஸ் எல்லாம் இருக்கும்போது தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது வந்து அல் மக்டவுன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வந்து அந்த இடத்துல 2:10 PM நடந்திருக்கு நம்ம லோக்கல் டைமிங்கில். இதோட மேனுஃபேக்சரர்ஸ் யார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து என்னென்னா செகண்ட் கிராஷ் இந்த மாதிரி நடக்குது. லைட் வெயிட் மல்டி ரோல் தேஜாஸ் இது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஒன்று வந்து எங்கே நடந்திருக்குன்னா வந்து இந்த ராஜஸ்தானில் நடந்தது. ஜெய்சல்மார் அப்படிங்கிற இடத்துல வந்து மார்ச் 12, 2024 லாஸ்ட் இயர் நடந்திருக்கு. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்து பைலட் எப்படியோ மேனேஜ் பண்ணி வெளியில் வந்துட்டார் சேஃபாக. பட் இதில் வந்து அது வந்து எங்கன்னா இந்த பாரத் சக்தி மிலிட்ரி எக்ஸசைஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து போக்ரான் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து ரிட்டர்ன் போயிட்டு இருக்கும்போது அந்த ஆக்சிடெண்ட் அங்கே நடந்திருக்கு. இந்த துபாய் ஏர் ஷோ ஆக்சிடெண்ட்டில் வந்து விங் கமாண்டர் அந்த சியால் அப்படிங்கிறவர் வந்து வெளியில் வர முடியல டைமுக்கு, அந்த ஆக்சிடெண்ட் கிராஷ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பைலட்டுக்கு வந்து நிறைய இன்ஜுரிஸ் எல்லாம் ஆயிருந்திருக்கு. ஐஏஎஃப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டர் போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இன்கொயரி வந்து எந்த ரீசன், எக்ஸாக்ட் ரீசன் வந்து அந்த கிராஷுக்கானது என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏவியேஷன் அத்தாரிட்டியோட வந்து இது பிளாக் பாக்ஸும் வந்து ரெக்கவர் பண்ணப்பட்டு அது என்ன காரணம்னு தெரிய வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் வந்து என்ன வந்து காரணங்கிறது அக்யூரேட்டாக நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒருவேளை சடன் லாஸ் ஆஃப் பவராக இருக்கலாம், இல்லாட்டி கண்ட்ரோல் வந்து இந்த மால் ஃபங்க்ஷன் வந்து அந்த இதில் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த வெட்ரின் ஃப்ளைட் பைலட் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் பேரை வந்து மென்ஷன் பண்ணல. நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஆஃபீஸர் ஒருத்தரை வந்து துபாய்க்கு வந்து அனுப்பியிருக்காங்க. அதில் இது இன்கொயரியில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கள ஏவியேஷன் அத்தாரிட்டிஸ் துபாயில், அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. அந்த தேஜாஸ் ஃப்ளைட்டர்ஸ் வந்து இது வந்து இல்ஃபேட்டட் அந்த ஜெட்ஸ் ஃப்ளைட்டு வந்து அந்த பிளாக் பாக்ஸ் எதிர்பார்க்கப்படுது. அதுலேருந்து இன்ஃபர்மேஷன்லாம் என்ன ஏதுங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். இந்த ஜி டர்ன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா 360 டிகிரிஸில் வந்து அது ஜெட்டு வந்து அப்படியே ரொட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இவருடைய பாடி வந்து இந்த பைலட்டோட பாடி வந்து அங்கேருந்து துபாயிலேருந்து இவருக்கு 37 இயர்ஸ் ஆகுது. அவர் வந்து சூலூரில் வந்து தமிழ்நாட்டில் வேலை பார்த்துட்டு இருந்திருக்க IAFC 130J அப்படிங்கிற ஏர்க்ராஃப்டில் சாட்டர்டே அன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. வந்துட்டுருக்கோம் இந்நேரம். இந்த விக்டிமோ வந்து எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவர், இமாச்சல் பிரதேசை சேர்ந்தவர், கங்க்ரா அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவர். இவருக்கு வந்து ஒரு ஒய்ஃபு, அப்புறம் வந்து ஒரு ரிட்டையர்ட் விங் கமாண்டர், அவங்களுமே ஒரு 6 வயசு குழந்தை ஒன்று இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் அவங்க பேரண்ட்ஸோடையும் இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவர் வந்து ஒரு டெடிகேட்டட் பைலட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. தரோவாக ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே நல்லா தெரிஞ்சவர். இவர் வந்து நேஷனுக்காக ரொம்ப சர்வ் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸப்ஷனல் ஸ்கில்ஸும் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் அவங்க வந்து ஐஏஎஃப் ஆஃபீஸர்ஸ் வந்து அதில் இருக்கிறவங்க வந்து சாட்டர்டே அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இன்னொரு விதத்தில் என்ன அவங்க சஸ்பெக்ட் சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த நெகட்டிவ் ஜி டர்ன் அந்த இது வந்து ஃபெயில்யூர் ஆன உடனே வந்து அவருக்கு அப்படியே ஃபுல்லாக பிளாக் அவுட் ஆகிருக்கும், பிளாங்க் ஆகிருப்பார், என்ன பண்ணுறதுன்னு தெரியாத கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். அதனால் வந்து கீழே விழுந்துறதுக்கான வாய்ப்பு, லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆகிருக்கும் என்ஜினோட அந்த இது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. பட் பிளாக் பாக்ஸை பார்த்ததுக்கப்புறம் தான் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது அக்யூரேட்டாக தெரிய வரும். இறந்த அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும், அவங்களுடைய ஃபேமிலிக்கும் வந்து இறைவன் வந்து அதை தாங்கக்கூடிய அந்த சக்தியை கொடுக்கணும்னு சொல்லி வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.